என் உயிரை போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. டம்ளர் வந்து இன்னைக்கு நாசமா போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து சாட்டே தான் காரணம். நான் ஒருத்தன் பேசுனாலும் விஜய் ஜெயிச்சார்னா அப்ப நான் இவ்வளவு பெரிய ஆளு, திமிரா சொல்றேன், நான் இவ்வளவு பெரிய ஆளு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம விஜய் அவர்கள் சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூவா நான் வந்து விவசாயிகளுக்காக நான் வந்து ஆதரவா கொடுப்பேன், விவசாயிகளுக்கு ஆதரவா இருப்பேன்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனா இப்ப ஒவ்வொரு விஷயமே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பார்க்க போனோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு எதிராக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் நமக்கு வருது. ஸோ அது என்னன்றதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல நிறைய பேரோட பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ இப்ப கண்டினியூவா ஒவ்வொருத்தவங்களோட ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. அதுல குறிப்பா நம்ம ஜெகதீஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர், இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அது எல்லாரும் இப்ப கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு எதுக்காக இந்த மாதிரி கண்டினியூவா இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, எது என்னது சத்தியமா ஒண்ணுமே புரியவே இல்லை. ஸோ அது என்னன்றதுன்னு பார்ப்போம். பட் இந்த ஆடியோ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முக சொலிக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் இப்ப விஜய் அவர்கள் கர்நாடகா வந்து, அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிஎம் அவர்களை சந்திக்க போறார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு கர்நாடகாவில் எதிர்ப்பு வந்து எழுந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்ப அங்க இருக்கிற கர்நாடகாவோட சிஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்கள் இப்ப இங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் சொல்லல, இன்னொரு வார்த்தையும் சொல்லி வச்சிருக்காரு. ஸோ அது என்னன்றதையும் பார்ப்போம். ஆனா அந்த வார்த்தை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிஎம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க சொல்லணுமான்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. நாம அவர் நிறைய அவர்கள் பண்ணக்கூடிய தப்புக்கள் வந்து நாம கேள்வி கேட்கிறோம், தப்புன்னு கிடையாது. ஆனா இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிஎம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும் போது நமக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஸோ அது என்னன்றதையும் பார்ப்போம். மிஸ்டர் விஜய் இஸ் a immature politician. He doesn't know maturity. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம நாம் தமிழர் இருக்கக்கூடிய வாரியர்ஸ் இருப்பாங்களே, அது யாராருன்னா நம்ம சாட்டையா இருக்கட்டும், இருமாவன கார்த்திகா இருக்கட்டும். ஸோ இன்னும் 2-3 பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒன் இந்தியா தமிழ்ல போய் பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க 4 பேர் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மாணவர்களா இருக்கட்டும், பார்வையாளர்களா இருக்கக்கூடிய அவங்க கேள்வி கேட்கறாங்க, அதுக்கான பதில் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ வேற லெவல்ல தரமான ஒரு சம்பவமா தான் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்றதையும் நம்ம பார்ப்போம். சோ இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு நியூஸ் பார்த்தேங்க, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல என்ன விஷயம் அப்படின்னா, அது என்னன்னு சொல்றது, அது கொஞ்சம் காமெடியா எடுத்துக்கிறதா இல்ல அது சீரியஸா எடுத்துக்கிறான்ற ஒரு விஷயம், ஒரு யோசனையில தான் இருக்கேன். என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லாரு, எப்படி சொன்னாரு. ஆனா அது வந்து செயல்படுத்தல. ஆனா அதை செயல்படுத்தாம நாங்க வந்து 200 யூனிட் மின்சாரம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பெசன்ட் நகர்ல ஒரு அருமையான கண்டென்ட் மாட்டியிருக்கு. ரைட்ல பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் கட்டணம் இல்லா மின்சாரம் கொடுக்கறதான் ஏன் முதல்ல பெரிய, அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம என்ன சொன்னோமோ அதை முறைப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் மக்களே பாத்துக்குவாங்க, மக்களே சொல்லிடுவாங்க. ஆமா, விஜய் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு வந்து கம்மியா இருக்கு, 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்துருக்காரு, அதனால எங்களுடைய மின் கட்டணம் வந்து 0 வந்திருக்கு, அப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்குன்னு சொல்லி மக்களே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணுவான். ஆனா இவங்க 200 யூனிட் கொடுத்தாங்களான்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா எல்லாருடைய கரண்ட் பில்லும் பாத்தீங்க அப்படின்னா எகிரி போய் கிடக்கு. 1000 2000 வந்தவனுக்குலாம் 10,000 15,000 வந்துகிட்டு இருக்கு. 3000 4000 வந்தவனுக்குலாம் 30,000 40,000 கரண்ட் பில் வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி மக்கள் புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அப்ப எந்த மக்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவான்? அப்ப நாமளே அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது நம்மளே யாரும் சொல்ல போறது கிடையாது, நாமளே சொல்லிக்கோன்னு சொல்லி ஒவ்வொரு பஸ் ஸ்டாப் பாத்தீங்க அப்படின்னா கட்டணம் இல்லா மின்சாரம் அது இதுன்னு சொல்லி இவங்களுடைய போஸ்டரா தான் போட்டு வச்சிருக்காங்க. அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இவரோட சிஎம் விஜய் அவர்களோட போஸ்டர் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா எதிர்த்தாப்புல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல என்ன மாதிரி போஸ்டர் போட்டு வச்சிருக்காங்க தெரியுமா? நகைக்கடை விளம்பரத்துல குறிப்பா திரிசா இருக்கிற மாதிரி விளம்பரத்தை போட்டு வச்சிருக்காங்க. இத மக்கள் எடுத்து ரீல்ஸ்ல எடுத்து என்னடா அது, என்னதான் சொல்ல வரீங்க, இல்ல நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்களா, இல்ல வேணுக்குன்னு தெரியாம பண்றீங்களான்ற லெவலுக்கு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு டவுட் நமக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம அண்ணி ஜுவல்லரி ஷாப் விளம்பரம். என்னமா பிளானிங் பண்றீங்கடா டேய்? ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கா நொறுங்க போறீங்க. ஏன்னா போஸ்டர்ல, அதாவது கட் அவுட்ல மாரியம்மாவை திரிசாவை போட்டு பின்னாடி விஜய் நிக்க வைக்கும் போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க எந்த மாதிரி மனநிலையில இருக்காங்கன்ட்டு. சோ
நாம அதுல எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா 200 யூனிட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்களேன்ற ஒரே ஒரு கேள்வி மட்டும், மற்றபடி வேற எதுவுமே இல்ல. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் எல்லா இடத்துலயுமே நான் விவசாயிகளுக்கு வந்து கூட நிப்பேன், விவசாயிகளுக்காக நிப்பேன், விவசாயிகள் அடுத்த ஜென்மத்துல விவசாயியாவே பிறக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் விவசாயிகள் தெருவுல வந்து போராடிட்டு இருக்காங்க. குறிப்பா ரோட்ல நின்று போராடிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, யோ நீ எங்களுக்காக எதுவுமே பண்ண வேணாயா, இருக்கிற எங்க நிலத்தையாச்சும் எங்களை ஒழுங்கா இருக்க விடுங்கயான்னு சொல்லி மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பல்லடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்கிற விளைநிலங்களை எண்ணெய் வந்து அந்த வழியா எண்ணெய் குழாய் வந்து பதிக்கிறாங்களாம். அதுக்கு அந்த இடத்த ஃபுல்லா நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்றாங்க, அதை பார்க்கும்போது மனசு வலிக்குது. சாப்பிடும் போது கூட நம்மள அறியாம ஒருத்தவங்களை பத்தி நினைப்போம், நம்மள அறியாம அவங்களுக்கு நாம நன்றி சொல்லுவோம். அந்த மதிப்பிற்குரிய அந்த மனிதர்கள் வேற யாரும் இல்ல, விவசாயி விவசாயி விவசாயி. அவங்க பார்க்கறதுக்கு வேணா சாதாரணமா இருப்பாங்க, ஆனா அவங்க சாதாரணமான மனிதர்கள்லாம் கிடையாது. இந்த உலகத்தையும் மனிதர்களையும் படைச்சது கடவுள்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த கடவுளுக்கே படையல் போடுற உயர்ந்த மனிதர்கள் தான் நம்ம விவசாயிகள். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு வயல் விளைஞ்சு நிக்கிற வயல், அந்த வயலுக்குள்ள டிராக்டரை ஓட்டிக்கிட்டு அந்த இடத்த ஃபுல்லா நோண்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க மக்கள். அந்த விவசாயிகள் எந்த அளவுக்கு எவ்வளவு நாளோட அவங்களுடைய கனவா இருக்கும். அது விளைஞ்சு அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இதானதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க லாபம்னு ஒன்னே கண்ணில் பார்க்க முடியும். ஆனா இப்படி பச்சை குழந்தைய கழுத்து நெரிச்சு கொள்ற மாதிரி அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது மக்கள் வெளியே வந்து போராடிட்டு இருக்கான். இது மட்டும் கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, நான் வந்து வந்தா பாத்தீங்க அப்படின்னா இத்தனை வந்து என்ன பயிர் கடன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விவசாய கடனை வந்து நாங்க தள்ளுபடி பண்ணிடுவோம்ட்டு. ஸோ வர்றதுக்கு முன்னாடி சொன்னது ஒண்ணு, வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மாத்தி விட்டாரு வேற மாதிரின்னு சொல்லி விட்டு அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா வயிற்றுல அடிச்சிட்டாங்க. இதை பார்த்து மக்கள், அதாவது குறிப்பா விவசாயிகள் பாத்தீங்க அப்படின்னா தெருவுல நின்று சாட்டையால அடிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சொன்னதையாச்சும் முதல்ல கூடியா, நீ சொன்னதை நம்பிதானே நாங்கெல்லாம் ஓட்டு போட்டோம், ஆனா இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி மக்கள் போராடிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? விவசாயிகளுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லா போராடிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை விட்டுட்டு நீங்க இன்னொருத்தரை தேடி போனதோட நிலைமை இதுதான். 2 வருஷம் அந்த மனுஷன் அந்த ஆள் வந்துட்டு நான் அது தருவேன் இது தருவேன்னு சொல்லி எல்லா பொய் புரட்டையும் சொன்னோன்னே டக்குன்னு ஓட்ட போட்டு உட்கார வச்சுட்டீங்க. 15 வருஷமா உங்க கூட சுத்திட்டு இருந்தாரியா, நான் உங்க கூட நிப்பேன், உங்களோட விவசாயிகளுக்கோட எல்லா பிரச்சனைக்கும் நான் வந்து நிப்பேன்னு சொல்லி அந்த மனுஷன் கத்தி இருந்தாரு. யாரு காதுல கூட விழுகாம அவர் வந்தோடனே வந்து எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னாரா, ஓட்ட போட்டு உட்கார வச்சிட்டாங்க. இப்ப அவதிப்படுறது யாரு? விவசாயிங்க தான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம் மக்களுக்கு தேவை ஐடியாலஜி இல்ல, இமேஜ். அவர்களுக்கு ஆழ்ந்த அரசியல் தேவை, அபிமானம். வரலாறு படித்தோம், இலக்கியம் படித்தோம், புவியியல் படித்தோம், அறிவியல் படித்தோம், பொருளாதாரம் படித்தோம், சூழியல் படித்தோம், உயிரியல் படித்தோம், வேதியியல் படித்தோம், இயற்பியல் படித்தோம், வேளாண்மை படித்தோம். இதெல்லாம் தேவையில்லை. மக்கள் நமக்கு வேற ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். இது புது பாடம் தான், அதையும் நாம் படிப்போம். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய அந்த அமைச்சரவை கூட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பா ஜெகதீஸ்வரின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இப்ப ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த ஆடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு, பயங்கரமா ஒரு பேசு பொருள் ஆகிட்டு இருந்துச்சு. குறிப்பா ஜட்டியோட உட்கார வச்சு அடிச்சு பொண்ணுக்கு இது பண்ணிடுவேன்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. குறிப்பா ஜெகதீஸ்வரி அவர்களுக்காக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் வந்து எனக்கு வந்து அது கொஞ்சம் முக சொல்லிக்கிற மாதிரி தாங்க இருக்கு அந்த ஆடியோல. என்னால அது ஆடியோல வந்து என்ன பேசியிருக்காங்க என்ன ஏதுன்றதை வந்து தெளிவா சொல்ல முடியல. ஏன்னா ஆடியோ அந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் சென்சிட்டிவானதா இருக்கு. ஸோ மேபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க போய் இன்ஸ்டாலோ எதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்காங்கன்னு. 1 2 3 லைட்டா ஒரு இதை மட்டும் அவங்க பேசினதாங்களாம் தெரியல, ஆனா அவங்க பேரை வச்சு இன்னொருத்தவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆடியோ இன்ஸ்டா அண்ட் இது சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த விஷயத்துக்கு. நீங்க என்ன சொன்னீங்க, என்னைய பார்த்து பேசுறேன், உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும்னு என்கிட்ட பர்சனலா பேசுறேன். நீங்க பர்சனலா இது வரைக்கும் நீங்க பேசவே இல்லை. ஆனா இரவு நேரங்களில் தனிப்பட்ட நபர்களுடன் உல்லாசமாக பேசுவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் சிஎம் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு வரவே வேணாம்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிஎம் அவர்கள் ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வேணாம், இங்க நிலைமை வேற மாதிரி போயிட்டு இருக்கு, நீங்க இங்க வர வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடகம் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார்
தற்போதைய சூழலில் முதலமைச்சர் விஜய் கர்நாடகம் வர வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார். பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அந்த கட்சியில இருக்கக்கூடிய அவங்க நீங்க தண்ணி தாங்க வாங்கி கொடுக்கணும். அப்படி தண்ணி வாங்கி கொடுக்கணும்னா ஒன்றிய அரசிட்ட வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க, ரொம்ப வந்து அவங்கள வந்து இது பண்ணுங்க. ஆனா நீங்க என்னடா நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க? தண்ணி வாங்கி கொடுக்கணும். அவன் ஒரு பக்கம் என்னடா தண்ணி தரமாட்டேன்னு சொல்றான், நீங்க தண்ணி வேணும்னு சொல்றீங்க. நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க? தண்ணி வந்து இதுல இருந்து எடுத்துட்டு வர போறீங்களான்ற மாதிரி அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு சென்று கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக இன்றைக்கு உறுதியான தகவல்கள் என்பதை வெளிவந்திருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன், இப்ப அங்க போய் என்ன செய்ய போறீங்க? தண்ணியை தீர்த்து வர போறீங்களா? சோ இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தா கர்நாடகா சிஎம் அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு? இம்மெச்சூர் சிஎம், இம்மெச்சூர் பொலிட்டிஷியன். அது யார சொல்றாரு அப்படின்னா சிஎம் விஜய் அவர்களை சொல்லிட்டு இருக்காரு. விஜய் இஸ் a immature politician. He doesn't know maturity. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவர் பண்ண தப்புக்களை நாம பேசணும், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க எதுக்கு பேசுறீங்க? உங்களுடைய விஷயம், உங்களுடைய வேலை என்ன? தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கறது. அதை பேசுறதை விட்டுவிட்டு இவங்க என்னன்னா ஒரு பக்கம் போஸ்டரை கிழிக்கிறது, இன்னொரு பக்கம் என்னன்னா இம்மெச்சூரிங் பொலிட்டிஷியன். இப்ப அவர் வந்து இம்மெச்சூர் பொலிட்டிஷியன் சொல்றது போது அது வந்து அவரை மட்டும் போய் சாராது, முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே போய் சாரும். சோ அந்த விஷயத்த இவர் எப்படி பேசலான்ற மாதிரி தான் இப்ப தோணுது. அப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்களை பேச வச்சு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய கருத்து என்னன்றத முதல்ல சொல்லுங்க. சொன்னாதான் எங்களுக்கும் தெரியும். நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் வரவே போறவெல்லாம் பேசிட்டு தான் போவான்ற லெவலுக்கு தான் இப்ப இருக்கு. அதுக்காக சிஎம் விஜய் அவர்கள் பேசித்தான் ஆகணும். நீங்க போய் ரீல்ஸ் போய் அந்த மாடியில போய் ரீல்ஸ் போடுறது அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்க என்ன பேசணும், நீங்க சிஎம்மா இருந்து நீங்க என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணுங்க. நாங்க போய் பேச்சுவார்த்தை நடத்த போறோம். எம்ஜிஆருக்கு அப்புறம் இப்படி ஒரு பேரு எங்க தங்க தளபதி, தங்கமே தளபதி அவருக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடுறாங்க. தமிழ்நாட்டில இருந்து அழுத்தம். நீங்க எதுக்கு அங்க போறீங்க? இப்ப தண்ணி தான் வேணும் உங்களுக்கு. நீங்க போய் பேச்சுவார்த்தை வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போறது அதிகபட்சமாக ஹெலிகாப்டர்ல ஏறும்போது இந்த பாலத்துல போய் நிறல கரெக்டா ட்ரோன் கிட்டக்கு வரும்போது தளபதி பேரை கேட்ட விசிலடி அப்படின்னு அந்த பாட்டில் அப்படி ஸ்வாக் பண்ற மாதிரி ஒரு ஸ்வாக் கரெக்டா ட்ரோன் வரும்போது தலைவரோட ஸ்வாக பாடுறா, தலைவரோட ஹேர் ஸ்டைல பாடுறா. எதிரா எனக்கு ஹெவியா உன்னை ஓட்டு போட வச்சுச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒன் இந்தியா தமிழ்ல வந்து நம்ம நாம் தமிழ்ல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய நம்ம வாரியர்ஸ் சொல்லுவோம்ல, சோ அவங்கள பேட்டி எடுத்திருக்காங்க. குறிப்பா ஒருத்தவங்க பேட்டி கிடைக்கல, நிறைய பேர் பார்வையாளராக நிறைய பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய கேள்வி கேட்கக்கூடிய நிறைய இடத்துல இருந்து மாணவர்கள்லாம் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்றேன், வேற லெவலான சரியான ஸ்பீச். ஒவ்வொருத்தவங்க கேட்டுக்கக்கூடிய கேள்விகளுக்கு தரமான பதிலடி ஒவ்வொருத்தவங்க அந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. குறிப்பா சாட்டை அண்ணனா இருக்கட்டும், இருமாவளம் கார்த்திகா இருக்கட்டும், அப்புறம் ஃபாத்திமா அவங்களா இருக்கட்டும், ஸோ எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டாங்க. அதுக்காக வந்து மாணவர்களை வந்து இது பண்ணாங்களான்றது கிடையாது, அவங்க கேட்ட கேள்விகளை தான் நான் சொல்றேன். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க. அந்த கேள்வியை நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் மனசுல எழுந்த கேள்வியும் தான் அது. ஏன்னா சாட்டை அண்ணனை வச்சு நிறைய பேர் சொல்றது, அதாவது நாம் தமிழரோட இவ்வளவு வாக்கு வங்கி சரிஞ்சதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சாட்டை தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கேள்வியெல்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கான பதில் இந்த ஒரு வீடியோல அவர் கொடுத்து வச்சிருக்காரு. மேபி பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனல்லே அவங்க யூடியூப்லயே போட்டிருக்காங்க, நீங்க போய் பாருங்க, நல்லாவே இருக்கு. வந்து இன்னைக்கு நாசமா போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து சாட்டே தான் காரணம். நான் ஒருத்தன் பேசுனாலும் விஜய் ஜெயிச்சாருனா அப்ப நான் எவ்வளவு பெரிய ஆளு? திமிரா சொல்றேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு? உங்களால தான் விஜய் ஜெயிச்சாரு நான் சொல்லி. நாங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்க போய் தான் 126 தொகுதியில தோத்தாரு, இல்லன்னா 150 தொகுதி ஜெயிச்சிருப்பாரு. இப்ப பசி பிணிக்காக ஒரு பால் கொடுக்குறாங்கன்னா அந்த பால்ல மண்ணை மாறி போட்ட மாதிரி அந்த கரூர் சம்பவத்துக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. அந்த வேலையை நீங்க ரத்து செஞ்சிட்டீங்க. திரும்ப ஏமாளை பழி போடுறாங்கன்னு ஒரே ஒப்பாதிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா காவிரி ஆற வந்து மேல இருந்து ஒரு ட்ரோன் ஷாட்ல வந்து எடுத்து பாக்குறாங்க, முழுசா வறண்டு போச்சுங்க. முழுக்க வறண்டு போய் இருக்கு. ஆனா மேல இன்னொரு வீடியோ போடுறாங்க, பட் அது உண்மையா போயான்னு எனக்கு தெரியல. ஏன் சொல்றேன் அப்படின்னா ஸ்டாலின் அவங்களுடைய ஆட்சி காலத்துல தண்ணி வாங்கி கொடுத்ததையும் இப்ப வறண்டு போய் இருக்கிற அந்த ரெண்டையுமே பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அதை பார்க்கும்போது இன்னும் நமக்கான உரிமையை தாவேக அரசு வாங்கி கொடுக்க முடியல அப்படின்றதுதான் தோணுது. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2 விஷயத்துக்கு இப்ப வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா பரங்கிப்பேட்டையில ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்காக ஹைட்ரோ கார்பன் அமைக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க.
பரங்கிப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு தமிழக அரசு அனுமதி தரக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அதுக்கு சீமானனே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்ன அப்படின்னா நம்ம நாட்டுல நம்ம நிலத்துக்கு நம்மளுடைய இயற்கைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா முதல்ல குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான். கருத்து சொல்ற யாராவது வீடு வீடுக்கு போய் ஓட்டு கேட்கிற பெருமக்களே, வீடு வீடுக்கு போய் அங்கே வாழ்கிற என் மக்களிடத்தில் கேளுங்கள். அனல் மின்சாரத்தை பெருக்க வேண்டுமா, அந்த நீட்டிப்பு வேண்டுமா, அவங்க கேளு. வேற யாரும் குரல் கொடுக்க போறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இதனால வரக்கூடிய தீமை என்ன நடக்க போகுது என்ன ஏதுன்றத யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம சிஎம் எவ்வளவு அழகா சிரிக்கிறாரியா, எவ்வளவு ஸ்டைலா போய் மேல நின்றுகிட்டு இருக்காரியா, கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு, பட்டி வேஷ்டி சட்டியில வந்திருக்காரு. இது மட்டும்தான் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியுது. இதைத்தான் அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கான பிரச்சனை என்ன ஏதுன்றதை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவங்களால சொல்றதுக்கு பதிலே கிடைக்காது. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு விஷயத்துக்கும் சீமானனே கண்டனம் தெரிவிச்சு. என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 151 முதுநிலை மருத்துவர்களுடைய அந்த ஒரு சீட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசு கொண்டு போயிட்டாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 50% தான் நாங்க தருவோம்னு சொன்னதுக்கு தாவேக அரசு கொண்டாடி இருக்காங்க. வேற லெவல். எங்களுடைய தாவேக அரசு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இதை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த விஷயத்த பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு கிடைக்க வேண்டியது வேற லெவல், வேற மாதிரியான ஒரு சீட்டு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது வந்து நார்மலான எம்பிபிஎஸ் சீட்டு கிடையாதுங்க. எம்பிபிஎஸ்ல மாஸ்டர் லெவல்ல படிப்பாங்கல்ல, அதுக்கான மொத்த சீட்டே பாத்தீங்கன்னா மொத்தமே 422 தானா. அதுலயும் 215 மோஸ்ட்லி ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டாங்க. அதுலயும் நமக்கு இருந்தது ரொம்ப கம்மி தான். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சரியா கவுன்சிலிங் பண்ண முடியாம அதையும் ஒன்றிய அரசுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு யோசிக்காதீங்க. போனது எம்பிபிஎஸ் சீட்டு கிடையாது, இது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ். அதாவது டிஎம் டாக்டரேட் ஆஃப் மெடிசன், எம்சிஹெச் மெஜிஸ்ட்ரேட் சர்ஜரி, அதாவது மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி. தமிழ்நாட்டிலேயே மொத்தம் 13 காலேஜஸ்ல வெறும் 20 கோர்சஸ், ஜஸ்ட் 422 சீட்ஸ் மட்டுமே அலோகேட்டட் கோர்ஸ் இது. இந்த கோர்சஸ்ல ஆல்ரெடி 50%, அதாவது 210 சீட்டுக்கு மேல ஆல் இந்தியா கோட்டால சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தாச்சு. மீதி இருக்கக்கூடிய 215 சீட் தான் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னே ரிசர்வ்டு. அந்த தமிழ்நாட்டுக்கு ரிசர்வ் பண்ணப்பட்ட 215 சீட்ல தான் சரியா கவுன்சிலிங் நடத்த தெரியாம நடத்தி அவசரமா 151 சீட் வேக்கன்ட் அனௌன்ஸ் பண்ணி அந்த 151 சீட்டு தான் இன்னைக்கு ஆல் இந்தியா கோட்டாக்கு தாரவாத்து கொடுத்திருக்கோம். சார், இந்த 151 மறுபடியும் இது ஒரு சின்ன நம்பர்ஸ் கிடையாது. 422 சீட்ல 215 சீட்டு தான் தமிழ்நாட்டுக்கு. அந்த 215ல 151ங்கிறது கிட்டத்தட்ட 200க்கு 150ன்னா 75%, 75%, 3/4 ஆஃப் என்டையர் சீட், முக்கால் வாசியை தொலைச்சிட்டு நிக்கிறோம். இது ஒரு சின்ன நம்பர் கிடையாது. இப்பயும் விஜய் அண்ணா கியூட், விஜய் அண்ணா மெட்ரோல டிக்கெட் எடுத்துட்டு போனாருன்னு நிக்காதீங்க. நம்ம ஊரு அரசு மருத்துவமனையில பணிபுரியக்கூடிய டாக்டருக்கு அவங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன் தான் அந்த 215 சீட்டு. நம்ம ஊர் அரசு மருத்துவர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிச்சா அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டியை நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல்ல வந்து பாப்பாங்க. ஆல் இந்தியா கோட்டால நீட்ட படிச்சு 2-3 வருஷம் சும்மா உட்காந்து அதுக்குன்னே ப்ரிப்பரேஷன் பண்ணி வந்து இங்க ஆல் இந்தியா கோட்டால படிக்கிற ஒருத்தன் நம்ம ஊர் அரசு மருத்துவமனையில சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட் பாப்பானா? இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மீது நிகழ்த்தப்பட்ட போர். இது அரசு மருத்துவமனையினுடைய தரத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட போர். இது வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார் அண்ட் சிஎம் சாரினுடைய அன்பு ரசிகர் மன்ற உறுப்பினர்களே, பேசுங்க. இப்ப வந்து அதுல 50% நமக்கு கொடுப்பாங்களா, அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல அந்த முதுநிலை மருத்துவருக்கான அந்த இது வந்து பண்ணணுமா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. என்னதான் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லா விஷயத்திலயும் கோட்டை விட்டு கொண்டு போய் மேல இருக்கிறவங்களே கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப நம்ம நாட்டுல என்ன நடக்கும்? ஏன்னா நம்ம நாட்டுல தான் அதிகமான மருத்துவக் கல்லூரி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நீட்லயும் போட்டு நம்மளை பத்தி போட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டாக்டர் ஆனவங்க மாஸ்டர் படிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த சீட்டை தூக்கி கொண்டு அங்க கொடுத்துக்கிட்டு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சத்தியமா புரியவே இல்லை. அதைத்தான் சீமானனே கண்டனமா எழுப்பிட்டு இருக்காரு. சோ இதுக்கப்புறமும் இந்த அரசு என்ன பண்ண போறாங்க, எதை வந்து செய்ய போறாங்க ஒன்னும் புரியல. அதை நீங்க தான் சொல்லணும் மக்களே. உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.